சந்தைப்படுத்தல் உத்திகளின் முக்கிய இயக்கிகள். ஒரு நிறுவனம் தனது சந்தைப்படுத்தல் உத்தியை எவ்வாறு உருவாக்குகிறது என்பதை பாதிக்கும் மற்றும் வழிநடத்தும் முக்கிய காரணிகள் இவை. ஒரு வணிகம் என்ன விற்க வேண்டும், யாரை விற்க வேண்டும், எப்படி விற்க வேண்டும், எப்படி தனித்து நிற்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க அவை உதவுகின்றன. மிக முக்கியமான இயக்கிகள் பின்வருமாறு. 1. வாடிக்கையாளர் தேவைகள் உண்மை குறி விருப்பங்கள். எந்தவொரு சந்தைப்படுத்தல் உத்தியின் மையமும் வாடிக்கையாளர்கள்தான். எடுத்துக்காட்டு: வாடிக்கையாளர்கள் குறைந்த சர்க்கரை சிற்றுண்டிகளை விரும்பினால், நிறுவனங்கள் ஆரோக்கியமான சிற்றுண்டி விருப்பங்களை வடிவமைக்கின்றன. 2. சந்தை போக்குகள். வாழ்க்கை முறை, தொழில்நுட்பம், பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரத்தில் ஏற்படும் மாற்றங்கள் வாங்கும் நடத்தையை பாதிக்கின்றன. எடுத்துக்காட்டு: சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களுக்கான அதிகரித்து வரும் தேவை நிறுவனங்களை மறுசுழற்சி செய்யக்கூடிய பேக்கேஜிங்கை பயன்படுத்த தூண்டுகிறது. 3. போட்டி. போட்டியாளர்களின் நடவடிக்கைகள் உத்தியை கடுமையாக பாதிக்கின்றன. எடுத்துக்காட்டு: ஒரு போட்டியாளர் விலையை குறைத்தால், ஒரு நிறுவனம் தள்ளுபடி வழங்குதல், தயாரிப்பு தரத்தை மேம்படுத்துதல், கூடுதல் அம்சங்களைச் சேர்க்கவும். 4. நிறுவனத்தின் பலங்கள் உண்மை குறி பலவீனங்கள். ஒரு நிறுவனம் என்ன செய்ய முடியும் அல்லது செய்ய முடியாது என்பதை உள் திறன்கள் தீர்மானிக்கின்றன. வலிமை உதாரணங்கள்: வலுவான பிராண்ட், நல்ல விநியோக வலையமைப்பு, மேம்பட்ட தொழில்நுட்பம். பலவீனத்திற்கான உதாரணங்கள்: வரையறுக்கப்பட்ட பட்ஜெட், சில திறமையான ஊழியர்கள். 5. தொழில்நுட்பம் உண்மை குறி புதுமை. புதிய தொழில்நுட்பங்கள் புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன. எடுத்துக்காட்டு: மின்னணு வணிக தளங்களில் AI அடிப்படையிலான தயாரிப்பு பரிந்துரைகளை பயன்படுத்துவது விற்பனையை அதிகரிக்கிறது. 6. பொருளாதார நிலைமைகள். வாடிக்கையாளர்கள் எவ்வளவு செலவு செய்யலாம் என்பதை பொருளாதாரம் பாதிக்கிறது. எடுத்துக்காட்டு: பணவீக்கத்தின் போது, நிறுவனங்கள் மதிப்புப் பொதிகள் அல்லது குறைந்த விலை மாற்றுகளை அறிமுகப்படுத்தலாம். 7. அரசாங்க கொள்கைகள் உண்மை குறி ஒழுங்குமுறைகள். சட்டங்களும் விதிகளும் சந்தைப்படுத்தல் முடிவுகளை பாதிக்கின்றன. எடுத்துக்காட்டு: குழந்தைகளுக்கான பானங்களில் அதிக சர்க்கரை உள்ளடக்கத்தை அரசாங்கம் தடை செய்கிறது நிறுவனங்கள் தயாரிப்புகளை மறுசீரமைக்கின்றன. 8. பிராண்ட் நிலைப்படுத்தல். வாடிக்கையாளர்கள் பிராண்டை எவ்வாறு உணர வேண்டும் என்று நிறுவனம் விரும்புகிறது. எடுத்துக்காட்டு: ஆப்பிள் தன்னை பிரீமியம் மற்றும் புதுமையானதாக நிலைநிறுத்திக் கொள்கிறது, எனவே அனைத்து உத்திகளும் இந்த படத்தை ஆதரிக்கின்றன. 9. விநியோக சேனல்கள். தயாரிப்புகள் எங்கே, எப்படி வாடிக்கையாளர்களை சென்றடைகின்றன. எடுத்துக்காட்டு: விற்பனை செய்யும் ஆடை பிராண்டுகள், ஆன்லைன் கடைகள், சில்லறை விற்பனை நிலையங்கள், அமேசான் போன்ற சந்தைகள். 10. தரவு உண்மை குறி பகுப்பாய்வு. நிறுவனங்கள் சிறந்த முடிவுகளை எடுக்க வாடிக்கையாளர் தரவை பயன்படுத்துகின்றன.